அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புணர்ச்சி விதிகள் தான்ப்பா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் உடம்படு மெய்மைங்கிற புணர்ச்சி விதிகள் பார்த்தோம். இந்த வீடியோவில் குற்றியலுகர புணர்ச்சி விதிகள் அது எந்த மாதிரி புணருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைப்பா. குற்றியலுகர புணர்ச்சினா என்ன, அதுக்கு என்னென்ன லெட்டர்ஸ் மெயினாக வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேர்த்தெழுதுக பிரித்தெழுது ரொம்ப எளிமையாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கான்செப்டாக கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றெழுத்தும், நிலைமொழியில் அந்த குற்றியலுகர எழுத்து இருக்கு இல்லைங்களாப்பா, அந்த எழுத்தும் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன், வர்ற மொழியில் முதல்ல இருக்க உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி, அப்படி 2 லெட்டர் புணரும்போது ஒரு மெய்யெழுத்து வரும் பார்த்தீங்களா, அந்த மெய்யெழுத்தை நிப்பாட்டிட்டு உகரம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிலைமொழியில் இறுதியில் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதல் எழுத்துல உயிருடன் புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குற்றியலுகர புணர்ச்சியில் உங்களுக்கு 2 ஃபார்முலா உள்ளே வருதுப்பா. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியில் இருக்க இறுதி எழுத்தில் இருக்க குற்றியலுகர சொற்கள் குற்றியலுகரம் வருமொழியில் முதலில் இருக்கிற உயிரெழுத்துக்களோட புணரும் போது ஒரு மெய்யெழுத்து தோன்றும் இல்லைங்களா, அந்த மெய்யெழுத்தை நிப்பாட்டிட்டு அந்த உகரம் மறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய்யெழுத்து, ஏன்னா மெய்யெழுத்தை அங்கே நிப்பாட்டிட்டு அந்த உகரம் போயிடுது இல்லைங்களா, அப்போ அந்த நிலைமொழியில் ஒரு மெய்யெழுத்தாக தானே நிற்கும். அந்த மெய்யெழுத்து வருமொழியில் முதல் எழுத்தாக உயிரெழுத்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உயிரெழுத்தோட புணரும் அப்படிங்கிறது தான் இந்த குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும்பா. வாங்க நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாசற்றார் அப்படிங்கிறது மாசு ப்ளஸ் அற்றார் அப்படின்னு இருக்குது. இந்த மாசு ப்ளஸ் அற்றாருங்கிறது மாசற்றார் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு புணரும். எந்த மாதிரி அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசு அப்படிங்கிறது சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இச் ப்ளஸ் ஊ அப்படிங்கிறதான சு. இந்த சு அப்படிங்கிறது குற்றியலுகர சொற்கள். குற்றியலுகர சொற்கள்னால் என்னன்னு தெரியுமாப்பா, அந்த குசுடு துபுரு அப்படிங்கிறது தான் குற்றியலுகர சொற்கள். அதை என்றைக்குமே மறந்துடாதீங்கப்பா. பேசிக் விஷயம்னா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. குசுடு துபுரு அப்படிங்கிறதுல இந்த சு அப்படிங்கிறது குற்றியலுகர சொற்கள். அதை நம்ம எப்படி பிரிப்போம், இச் ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லி தானே பிரிப்போம். அப்போ இந்த குற்றியலுகர சொற்கள் பிரிக்கும் போது வருமொழியில் உயிரெழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா, வருமொழியில் அற்றார் அப்படின்னு அப்படிங்கிற உயிரெழுத்து தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உகரம் அந்த மெய்யை நிப்பாட்டிட்டு ஓடிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஊ போயிடும். அப்போ மாசு இச்சு ப்ளஸ் அற்றார் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த இச்சு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் உகரம் மறைஞ்சிருது. உகரம் மறைஞ்சிருச்சுன்னா அப்போ இங்கே என்ன இருக்கும், மாச் ப்ளஸ் அற்றார் அப்படின்னு சொல்லி தானே இருக்கும். அப்போ அது மேலே உயிர்மேல் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே, அதாவது உடல் மேல் உயிர் அப்படின்னா இந்த இச் அப்படிங்கிற மெய்யெழுத்தில் ஆ அப்படிங்கிற வருமொழியில் இருக்கிற முதல் எழுத்து இச்சு ப்ளஸ் ஆ அப்படிங்கும்போது நமக்கு எப்படி வரும், சா அப்படின்னு தானே வரும். அந்த மாதிரி மாசற்றார் அப்படின்னு சொல்லி தான் அது சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றியலுகர புணர்ச்சியில் 2 விதிப்பா, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? உயிர்மேல் உட்குரல் மெய்விட்டு ஓடும், உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிறது குற்றியலுகர புணர்ச்சி. இதை கரெக்டாக பார்த்துக்கோங்கப்பா. இந்த மாசற்றார் அப்படின்னு சொல்கிறது எப்படி பிரிஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியுது இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட்டு இரு அப்படிங்கிற இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியில் சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும் அப்படிங்கிறாங்க. இந்த புணர்ச்சி விதிகளில் இந்த புணர்ச்சி விதிகள் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுப்பா. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ட்ரிக்கியாக கேட்குற பிரித்து எழுதுக சேர்த்தெழுதுக்கு நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இது ரொம்ப மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கக்கூடிய கான்செப்டுப்பா. இதை ஏற்றிக்கோங்க. ஏன்னா இந்த இட்டு இரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புணர்ச்சி விதிகளில் இருக்கும். இது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த இட்டு இந்த இரு அப்படிங்கிற இரு மெய்யெழுத்துக்களோடு ஊர்ந்து வரும் அந்த 2 மெய்யெழுத்தையுமே சேர்ந்து ஒரு நெடில்தொடர் இல்லைன்னா உயிர்த்தொடர் அப்படிங்கிற குற்றியலுகரங்கள் வருமொழி இருக்கு இல்லைங்களா, அதோடு சேர்ந்து வரும்போது ஒற்று இரட்டித்து புணரும் அப்படிங்கிறாங்க. ஒற்று இரட்டித்து புரியும்னா ஏற்கனவே அங்கே ஒரு ஒற்று எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் இன்னொரு எழுத்துமே சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி பிரிக்குது அப்படின்னு பார்க்கலாமாப்பா.
வீடு ப்ளஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, வீட்டு ப்ளஸ் தோட்டம் அப்படிங்கும்போது அது வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு பிரியும். இதை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு அப்படிங்கும்போது நெடில்தொடர் இல்லைன்னா உயிர்த்தொடர் ரெண்டுமே வந்து இந்த இந்த இட்டு வந்துச்சு அப்படின்னா ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இங்கே வீடு அப்படின்னு இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து என்ன இருக்குது? நெடில் தொடராக தானே இருக்குது வி அப்படிங்கிறது. அப்போ பக்கத்தில் என்ன இருக்குது? டூ. அதை நம்ம எப்படி பிரிப்போம்? இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு தானே பிரிப்போம். அப்போ இந்த இட்டு அப்படிங்கிற எழுத்து வந்து ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டு அப்படின்னு அந்த இடத்துல ஆயிரும். அப்போ வீட்டு ப்ளஸ் தோட்டம் அப்படின்னு வரும். அப்போ ஒற்று இரட்டுச்சு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல இந்த வீட்டு ப்ளஸ் தோட்டம்ங்கிறது நமக்கு எந்த மாதிரி பிரியும்னா, இந்த டூ அப்படியும் இந்த தோ அப்படின்னு சேரும்போது இத்து அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து வல்லினம் வந்து மிகும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கசதப அப்படிங்கிற லெட்ரு வந்து இந்த டூ அப்படிங்கிற எழுத்து முன்னாடி வந்துச்சு அப்படின்னா, இந்த கசதப அப்படிங்கிற 4 எழுத்துக்கள் வந்து வறுமொழியாக வந்துச்சு அப்படின்னா அங்கே வல்லினம் வந்து மிகும். சரிங்களா? அதை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. இந்த கசதப அப்படிங்கிற எழுத்து வறுமொழியாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, முரடு ப்ளஸ் காளை அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சு வரும் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பாருங்கள் நமக்கு அந்த இட்டு இரு அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த கண்டிஷன் வந்திருக்கா, இது குற்றியல் ஊரை எழுத்தா அப்படின்னு பாருங்கள். ஆமாம், இது டூ அப்படிங்கிறது நம்ம குசுடு துப்ருவில் அது கண்டிப்பாக வரும். அது குற்றியல் ஊரை எழுத்து தான். அப்போ இட்டு அப்படின்னு வரும்போது நமக்கு அதை என்ன செய்யும்? ஒற்று இரட்டிக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு இட்டு வரும். அப்போ முரட்டு ப்ளஸ் காளை அப்படின்னு சொல்லி தான் பிரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டூக்கு அதுக்கு வறுமொழி வந்து கசதப அப்படிங்கிற எழுத்து வருதான்னு பாருங்கள். ஆமாம், வந்திருக்கு. கா அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல அப்படி வந்துச்சுன்னா அந்த இடம் வல்லினம் வந்து மிகும். அப்போ முரட்டு காளை அப்படிங்கிறது முரட்டு காளை அப்படின்னு சொல்லி தான் வரும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒன்று பாருங்கள், காடு ப்ளஸ் மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நெடில் எழுத்தை தொடர்ந்து நமக்கு இட்டு அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு. வந்துச்சுன்னா நமக்கு ஒற்று வந்து இரட்டிக்கும். அப்போ காட்டு மரம் அப்படின்னு சொல்லி தான் வரும். இந்த மா அப்படிங்கிற எழுத்து நம்ம கசதப அப்படிங்கிற எழுத்துல வரல. கசதப அப்படின்னா ஒன்றும் தெரிஞ்சுக்காதீங்கப்பா. கா சா தா பா இருக்கு இல்லைங்களா, அந்த வல்லினத்தில் அந்த எழுத்து தான் கசதப அப்படிங்கிறது. கா சா தா பா அப்படிங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். இந்த காட்டு மரம் அப்படிங்கும்போது இந்த மா வந்து நமக்கு மாங்கிற எழுத்து இந்த கா சா தா பான்னு வரல. அதனால நமக்கு அங்கே வந்து வல்லின எழுத்துக்கள் வந்து மிகலை, அப்படியே இயற்கையாகவே நின்றுச்சு காட்டு மரம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பகடு ப்ளஸ் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ இதில் உயிர்த்தொடர் குற்றெழுகுறங்கள் வந்திருக்கு. டூ அப்படிங்கிற எழுத்து வந்தாவே அந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? ஒற்று வந்து இரட்டிக்கும் இல்லைங்களா? அப்போ பகட்டு ப்ளஸ் வாழ்க்கை அப்படிங்கிறத வரும். வா அப்படிங்கிறது கசதப எழுத்துல இல்லை. அப்போ நேச்சுரலாக அப்படியே நமக்கு புணர்ந்து நின்றுச்சு பகட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சோறு ப்ளஸ் பானை அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன இங்கே இட்டு வரலையே டூ வரலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த இட்டுக்கு வர்ற எழுத்து அந்த இர் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்குமே வந்து கண்டிஷனில் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? ரூ அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ரூ வந்தாலுமே அந்த இடத்துல ஒற்று வந்து இரட்டிக்கும் இல்லைங்களா? அப்போ சோற்று ப்ளஸ் பானைன்னு வரும். அடுத்து நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, நமக்கு வருமொழி வந்து கசதப கா சா தா பாங்கிற எழுத்தா இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். இங்கே வந்து பா அப்படிங்கிற எழுத்து இருக்குது. அப்போ இங்கே வந்து வல்லினம் மிகும். அப்போ சோற்றுப்பானை அப்படிங்கிறதா இங்கே கரெக்டான ஆன்சராக வரும். அப்போ இந்த வீட்டு தோட்டம், முரட்டுக்காலை, சோற்றுப்பானைலாம் எப்படி வந்துச்சு, இங்கே காட்டு மரம், பகட்டு வாழ்க்கைங்கிறதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியுதாப்பா? இந்த கண்டிஷனில் தான் இந்த புணர்ச்சிகள் வந்து புணர்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆறு ப்ளஸ் நீர் அப்படிங்கும்போது இங்கே வந்து நெடில் தொடர் வந்திருக்கு. நெடில் தொடர் வரும்போது அந்த ரூ அப்படிங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னா ஒற்று வந்து இரட்டிச்சு ஆற்று நீர்னு வரும். ஏன்னா இந்த நீ அப்படிங்கிறது கசதப எழுத்துல இல்லை, அதனால நேச்சுரலாக வந்து புணர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, வயிறு ப்ளஸ் பசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகுரங்களாக இருக்குது. ஏன்னா உயிர்த்தொடர் வயிறு அப்படிங்கிறது உயிர்த்தொடர் குற்றியலுகுரம். அப்போ ரூன் வந்திருக்கிறதுனால ஒற்று இரட்டிக்கும். வயிற்று ப்ளஸ் பசி. பா அப்படிங்கிறது கசதப எழுத்துல வந்திருக்கு. அப்போ அங்கே வந்து வல்லினம் மிகும். அப்போ வயிற்று பசி அப்படின்னு சொல்லி தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கயிறு ப்ளஸ் வண்டி. இதில் வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். ரூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ ஒற்று வந்து இரட்டிக்கும். கயிற்று
வண்டி அப்படிங்கிற எழுத்துல நம்ம கசதப வந்து வறுமொழியில் முதல் எழுத்தா இல்லை, வண்டின்னு வந்திருக்கு. அப்போ அப்படியே வந்து கயிற்று வண்டி அப்படின்னு சொல்லி தான் வந்து நமக்கு புணரும். இது உங்களுக்கு எளிமையாக புரியுதாப்பா? இந்த நெடில்தொடர் உயிர்த்தொடர் வந்துச்சு அப்படின்னா அந்த இட்டு இருங்கிற எழுத்து வந்துச்சுன்னா ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் டா ரா ஒற்று இரண்டும் வேற்றுமை மிகவே அப்படிங்கிறது தான் இந்த இடத்துக்குரிய உங்களுக்கு இந்த இடத்துக்குரிய கண்டிஷன். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு முற்றியலுகர புணர்ச்சி. இந்த முற்றியலுகர புணர்ச்சி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா குற்றியலுகர புணர்ச்சி மாதிரியே தான்ப்பா வரும். இதுவும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். முற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியலுகரமும் குற்றியலுகரத்தைப் போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம குற்றியலுகர புணர்ச்சி அதே மாதிரி தான்ப்பா இந்த முற்றியலுகர புணர்ச்சிக்கு வரும். அது வந்து மெய்யை நிறுத்திட்டு வந்து உகரம் போயிடும் இல்லைங்களா, அதே மாதிரி முற்றியலுகரத்துக்கும் மெய்யை நிப்பாட்டிட்டு வந்து உகரம் மறைஞ்சிரும். பின் நிலைமொழியில் இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். அந்த குற்றியலுகரத்துக்கு இருக்கிற கண்டிஷன் தான் இந்த முற்றியலுகரத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரவறிந்தான் அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரும்னு பாருங்கள். வரவு ப்ளஸ் அறிந்தான் அப்படின்னு தான் வரும். இது எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊ அப்படிங்கிற முற்றியலுகர எழுத்து வந்து இவ் ப்ளஸ் ஊ அப்படின்னு இருக்கும். அப்போ ஊ அப்படிங்கிற எழுத்து வந்து அந்த இவ் அப்படிங்கிற எழுத்தை விட்டுட்டு ஊங்கிறது மறைஞ்சிரும். அப்போ இவ்வு ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது வா அப்படின்னு வந்து நமக்கு வரவறிந்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு புணருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்லப்பா. முற்றும் அற்று ஒரே வழி என்னும் விதிப்படி வந்து ஊ வந்து மறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இவ்வு ப்ளஸ் ஆ இருக்கிறதுனால உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி வரவறிந்தான் அப்படின்னு சொல்லி புணருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முற்றியலுகர புணர்ச்சி வந்து உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா. இதை வந்து நீங்கள் இப்போ ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்த புணர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.